இதில் இந்த ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்கிற அந்த குரூப்பை மாத்திரம் ஏன் நான் முக்கியமாக சொல்கிறேன்னா, ஃபார் ஆல் த டெக்கரேஷன் இன் த டெம்பிள் காட் யூசஸ் திஸ் குரூப் கால்ட் த priesthood. இப்போ இந்த ஆசாரியர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, இந்த ஆசாரியர்களை ஃபஸ்ட்டு இவங்க எப்படி ஆசாரியர்களை மாறினாங்க அப்படின்னா, இஸ்ரேல் ஜனம் எல்லாம் மொத்தமாக இருந்துச்சு. ஆல் த என்டையர் நேஷன் ஆஃப் இஸ்ரேல் வேர் தேர். அண்ட் ஒன் ஃபைன் டே மோசஸ் வென்ட் டு சீக் த ஃபேஸ் ஆஃப் 40 நாள் போய் ஆண்டவரை பார்த்துட்டு வரேன்ட்டு போயிட்டாரு. போயிட்டு வந்த உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ வந்து பார்க்கும்போது அவன் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு வேசித்தனம் பண்ணி கண்ணுக்குட்டிக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். They are all dancing nakedly before the golden calf. Immediately Moses in his anger, he took the 10 commandments and he broke the golden calf. And then he says, who is on the Lord's side, come to the mountain. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறவங்க இந்த மலைக்கு ஓடி வாங்கன்னு சொன்ன இந்த 3000 இந்த லேவியர் குரூப் இருக்காங்களே, லேவியோட புத்தர்கள் 3000 பேர் மேலே ஓடி வந்துட்டான். ஓடி வந்தோடனே அவன் என்ன நினச்சி வந்தானோ தெரியல, எல்லாத்து கையில டே அவன் கத்தி எடுத்துகிட்டு போய் எவன் அவன் கையில் சிக்கிறானோ எல்லாத்தையும் வெட்டி போட்டுவா, ஒருத்தரையும் ஸ்பேர் பண்ணாத. டூ நாட் ஸ்பேர் எனி ஒன், கில் எவ்ரி ஒன். டு பிகம் லீவைட்ஸ் வாட் வாஸ் த கிரைட்டீரியா? டு கேரி த சோர்ட். கத்தியை தூக்குறது தான் அவங்களுக்கு கிரைட்டீரியா. ஏன் தெரியுமா கத்தியை தூக்கணும்? ஏன்னா அடுத்து இவன் ஆண்டவர் பண்ணுற அந்த டேபர்நாக்கிளில் இவன் வேலையே என்னன்னா, காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் ஆடை வெட்டணும், மாடை வெட்டணும், புறாவை வெட்டணும், குருவியை வெட்டணும், வெட்டி 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 பலி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த காலை வேளை சொல்லுகிறேன், காட் கால்ட் யூ priesthood. உங்களை ஆசாரியர்னு கூப்பிட்டார்ல, பரிசுத்த ஆசாரிய கூட்டம்னு சொன்னார்ல, உங்கள் கையில் கத்தி இருக்கா? டு யூ ஹேவ் த sword? ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட போகும்போது என்ன தெரியுமா அந்த வசனம் சொல்லுது? 22:6 வாசிக்கிறோம். கட்டையை தூக்கி ஈசாக்கு தலை மேலே வச்சான்னு சுட்டாரு. ஆனால் கத்தியும் நெருப்பும் யார் தெரியுமா தூக்குனாரு? யார்ட்டையும் கொடுக்கல, அவர் பிடிச்சிக்கிட்டாரு. அதை 26:8 பார்க்கும்போது ஆபிரகாம் தன் கையை நீட்டி கத்தியை எடுத்து ஈசாக்கு நேரம் வாங்கினார். எபிரேயர் 4:13 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? இருபுறம் கருக்குள்ளதும், எந்த மனுஷனையும் ஊனையும் நரம்பையும் வாசிக்கிற 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எதுங்க அப்ப கத்தி? two-edged sword. Which is the two-edged sword? The word of God. The word of God. Are you trained to carry the word of God? தேவனுடைய வார்த்தையை சுமக்கறதுக்கு நீங்க ட்ரெயின் ஆயிருக்கிறீங்களா? ஆசாரியர்கள் ஆண்டவர் சொன்னாரே, are you trained?